இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, சிறுவில்லிபுத்தூரும் பெரியாழ்வாரும். தெய்வத்தமிழ் வளர்ந்த இந்த பாண்டிய நாட்டில் சிறுவில்லிபுத்தூர் என்ற ஒரு திருத்தலம் உண்டு. சிறுவில்லிபுத்தூர் முகுந்தாச்சாரியார் என்றொரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். இவரை இங்கே கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, வில்லியும் கண்டனும் என்ற இரு அண்ணன் தம்பிகளோட வில்லி தான் இந்த ஊரை உருவாக்கிற காரணத்தினால் சிறுவில்லிபுத்தூர் ஆனது. அவர்கள்தான் இந்த அந்தணரை எல்லாம் கூட்டு வந்து இங்கே கோயில் எழுப்பினார்கள். இந்த முகுந்தாச்சாரியாருக்கு அவர்களுக்கு பதுமையார் என்பது அவருடைய மனைவியின் பெயர். முகுந்தாச்சாரியாரும் பதுமையாரும் செய்த தவப்பயனால் அவர்களுக்கு ஒரு ஆண்மகவு பிறந்தது. 5800 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த இந்த குழந்தையை பெற்றோர்கள் மிகுந்த அன்புடன் வளர்த்து வந்தார்கள். திருமாலின் வாகனமாகிய கருடாழ்வாரின் அம்சமாக அவதரித்த இந்த குழந்தை எப்பொழுதும் விஷ்ணுவையே நினைத்து வழிபட்டு வந்தது. விஷ்ணுவையே சதா சித்தத்தில் சிந்தித்து வந்ததால் இந்த குழந்தைக்கு விஷ்ணு சித்தர் என்னும் திருப்பெயர் வழங்கலாயிற்று. விஷ்ணு சித்தர் எப்பொழுதும் திருமாலை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருப்பார். விஷ்ணுவின் அவதார சிறப்புகளை கேட்டு மகிழ்வதிலேயே ஆனந்தம் கொள்வார். திருமால் கண்ணனாக அவதரித்த கதையை கேட்பதில் இவருக்கு பேரானந்தம். கிருஷ்ணாவதார கதையில் கம்சன் என்பவன் கதையும் அடங்கியிருக்கும். கம்சனுக்கு மாலாக்காரர் என்பவர் பணிவிடை செய்து வந்தார். இவர் பூ கெட்டும் கைங்கரியத்தை செய்த காரணத்தினால் மாலாக்காரர் தொடுத்த பூமாலையை கிருஷ்ணர் பரமாத்மா விருப்புடன் அணிந்து கொண்டார். இந்த கதைப்பகுதி விஷ்ணு சித்தரின் நெஞ்சத்தில் ஆழ பதிந்ததால் திருமாலை வழிபட்ட பின்பே விஷ்ணு சித்தர் உணவருந்துவார். மாலாக்காரரின் கதையை கேட்டதிலிருந்து தானும் திருமாலுக்கு மாலை சாத்தி மகிழ்விக்க வேண்டும் என்ற மனதில் எண்ணினர். இதற்காக பல வகையான